ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நாம் கற்றுக்க போகிறோம். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது நம்மளை வெளியில் போகலான்னு கூப்பிட்டா, இருப்பா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ ஹாவ் அ ஸ்மால் ஒர்க். ஐ ஹாவ் அ ஸ்மால் ஒர்க். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், அது உண்மையாக இருக்கலாம். அது உண்மையாக இருக்கலாம். யாராவது நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? தட் மே பி ட்ரூ. தட் மே பி ட்ரூ. அது உண்மையாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ இப்போது பிஸியாக இருக்கியா? நீ இப்போது பிஸியாக இருக்கியா? இதை நம்ம எப்படி கேட்கலாம் மற்றவங்கக்கிட்ட? நீ இப்போது பிஸியாக இருக்கியா? இதை நம்ம ஆர் யூ பிஸி ரைட் நவ்? ஆர் யூ பிஸி ரைட் நவ் அப்படின்னு கேட்கணும். நீ இப்போது பிஸியாக இருக்கியா? நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போது ஃப்ரீயாக தான் இருக்கேன். நான் இப்போது ஃப்ரீயாக தான் இருக்கேன். யாராவது நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி நீ இப்போது ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ ஆம் ஃப்ரீ நவ். ஐ ஆம் ஃப்ரீ நவ். நான் இப்போது ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நீ வருவதை பார்த்தேன். நீ வருவதை பார்த்தேன். இதை எப்படிங்க சொல்லலாம் இங்கிலீஷில்? நீ வர்றதை நான் பார்த்தேன். நம்ம சொல்லுவோம்ல, தூரமாக வரும்போதே நீ வர்றதை நான் பார்த்தேன் அப்படின்னு. இதை ஐ சா யூ கம். ஐ சா யூ கம். நீ வருவதை பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒன், என் கண் முன் நிற்காதே. என் கண்ணு முன்னாடியே நிற்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படிங்க சொல்லலாம் இங்கிலீஷில்? என் கண் முன் நிற்காதே. கெட் அவுட் ஆஃப் மை சைட். கெட் அவுட் ஆஃப் மை சைட். என் கண் முன்னே நிற்காதே. நெக்ஸ்ட் ஒன், உன்னிடம் எத்தனை பென்சில் இருக்குது? உன்னிடம் எத்தனை பென்சில் இருக்குது? இதை நாம் ஹவு மெனி பென்சில் டு யூ ஹாவ் அப்படின்னு கேட்கணும். ஹவு மெனி பென்சில் டு யூ ஹாவ்? உன்னிடம் எத்தனை பென்சில் இருக்குது? நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் 2 பென்சில் இருக்குது. என்னிடம் 2 பென்சில் இருக்குது. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் 2 பென்சில். ஐ ஹாவ் 2 பென்சில். என்னிடம் 2 பென்சில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எந்த பாடம் பிடிக்கும்? உனக்கு எந்த பாடம் பிடிக்கும்? இதை நாம் இங்கிலீஷில் which subject do you like அப்படின்னு கேட்கணும். which subject do you like? which subjectனா எந்த பாடம், உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு do you like. ஸோ உனக்கு எந்த பாடம் பிடிக்கும் அப்படிங்கிறத which subject do you like அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கணக்கு பாடம் பிடிக்கும். எனக்கு கணக்கு பாடம் பிடிக்கும். ஐ லைக் மேத்ஸ். ஐ லைக் மேத்ஸ். நீங்கள் இப்போதான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸாம் நல்லா பண்ணு. எக்ஸாம் நல்லா பண்ணு. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? do well in the exam. do well in the exam. எக்ஸாம் நல்லா பண்ணு. நெக்ஸ்ட் ஒன், என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? வாட் ஃபுட். வாட் ஃபுட். என்ன சாப்பாடு? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? இதை நாம் வாட் ஃபுட் டு யூ லைக். வாட் ஃபுட் டு யூ லைக் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ அங்கே போகாத. இப்போ அங்கே போகாத. இதை நாம் டோன்ட் கோ தேர் நவ். டோன்ட் கோ தேர் நவ். இப்போ அங்கே போகாத. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹியர். ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹியர். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. நெக்ஸ்ட் ஒன், ஏன் இப்போ போகிற? ஏன் இப்போ போகிற? ஒய் ஆர் யூ கோ நவ். ஒய் ஆர் யூ கோ நவ். ஏன் இப்போ போகிற? நெக்ஸ்ட் ஒன்,
என்னை பஸ் ஏற்றி விடு. என்னை பஸ் ஏற்றி விடு. கெட் மீ ஆன் த பஸ். கெட் மீ ஆன் த பஸ். என்னை பஸ் ஏற்றி விடு. நெக்ஸ்ட் ஒன், நேராக போய் வலது பக்கம் திரும்பு. நம்மக்கிட்ட யாராவது வழி கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, நேராக போய் வலது பக்கமாக திரும்பி போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை நம்ம எப்படி இங்கே இங்கிலீஷில் சொல்லலாம்? நேராக போய் வலது பக்கம் திரும்பு. இதை நாம் கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேர்ன் ரைட் அப்படின்னு சொல்லணும். கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேர்ன் ரைட். நேராக போய் வலது பக்கம் திரும்பு. இதுவே நேராக போய் இடது பக்கம் திரும்பு அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லலாம்? நேராக போய் இடது பக்கம் திரும்பு. கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேர்ன் லெஃப்ட். கோ ஸ்ட்ரைட் அப்படின்னா நேராக போ, அண்ட் டேர்ன் லெஃப்ட் அப்படின்னா இடது பக்கம் திரும்பு. நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் இருங்க. இதை நம்ம ஸ்டே அ வைல் அப்படின்னு சொல்லணும். ஸ்டே அ வைல், கொஞ்சம் இருங்க. நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். அவனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஹீ லைக்ஸ் ஐஸ்கிரீம். ஹீ லைக்ஸ் ஐஸ்கிரீம். அவனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து போய்விடு. தயவு செய்து போய்விடு. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? தயவு செய்து போய்விடு. ப்ளீஸ் கோ அவே. ப்ளீஸ் கோ அவே. தயவு செய்து போய்விடு. நெக்ஸ்ட் ஒன், நான் எப்போதும் பாட்டு கேட்பேன். நான் எப்போதும் பாட்டு கேட்பேன். ஐ ஆல்வேஸ் லிசன் டு மியூசிக். ஐ ஆல்வேஸ் லிசன் டு மியூசிக். நான் எப்போதும் பாட்டு கேட்பேன். நெக்ஸ்ட் ஒன், வலது பக்கம் போங்க. வலது பக்கம் போங்க. கோ ரைட் சைட். கோ ரைட் சைட் அப்படின்னா வலது பக்கம் போங்க. இடது பக்கம் போங்க. இடது பக்கம் போங்க. இதை நம்ம இங்கிலீஷில் கோ லெஃப்ட் சைட் அப்படின்னு சொல்லணும். கோ லெஃப்ட் சைடு. லாஸ்ட்டாக உங்ககிட்ட ஒரு 2 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், உன்னிடம் எத்தனை பேனா இருக்குது? உன்னிடம் எத்தனை பேனா இருக்குது? நம்ம இதுக்கு முன்னாடியே உன்னிடம் எத்தனை பென்சில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்னென்னு படித்தோம் இல்லையா? ஸோ இப்போ உன்னிடம் எத்தனை பேனா இருக்குது, உன்னிடம் எத்தனை பேனா இருக்குது, இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் 2 பேனா இருக்குது. என்னிடம் 2 பேனா இருக்குது. இதுக்கும் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.